நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஆண்டு பொங்கல் ரேஸில் வந்து கலந்து கொள்கிறதுக்காக 10 திரைப்படங்கள் வந்து போட்டி நிற்குதுங்க. அந்த 10 திரைப்படங்கள் யாதெல்லாம் வந்து போட்டிக்கு நிற்குது, அது மட்டும் இல்லாமல் அதிக எதிர்பார்ப்பில் வந்து இந்த 10 திரைப்படத்தில் வந்து எந்த திரைப்படம் வந்து எதிர்பார்க்கப்படுது அப்படின்ற டீட்டெயில் வந்து நம்ம கிளியராக ஒன் பை ஒன்னாக பார்க்கலாங்க. 2024ஆம் ஆண்டுக்கான பொங்கலில் வந்து பெரிய தலைகளோட திரைப்படங்கள் வந்து வெளியாயிருந்தாங்க. அந்த ரீதியில் வந்து தனுஷ், சிவகார்த்திகேயன், அருண் விஜய் மற்றும் விஜய் சேதுபதி திரைப்படங்கள் வந்து வெளியாயிருந்தாங்க. ஆனால் தற்போதைக்கு 2025ஆம் ஆண்டு வந்து பெரிய தலைகளோட எந்த திரைப்படமும் வந்து வெளியாகலைன்னு தாங்க நம்ம சொல்லியாகணும். அஜித் அவர்களுடைய விடாமுயற்சி திரைப்படம் வந்து வெளியாக இருக்கும் நிலையில் வந்து படக்குழு வந்து பின்வாங்கியிருந்தாங்க. லைக்கா நிறுவனம் வந்து அவங்க வந்து படங்கள் வந்து முழுமையாக வந்து வேலை முடியாத காரணத்தினால வந்து பின்வாங்கினாங்களா இல்லைனா படங்கள் அதிகமாக வந்து வெளியாகிறனால வந்து பின்வாங்கலான்னு தெரிலங்க. இந்த வரிசையில் வந்து 10 திரைப்படத்தை வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாங்க. முதல் ரீதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சங்கர் இயக்கத்தில் ராம் சரணுடைய நடிப்பில் வெளியாக இருக்கிற கேம் சேஞ்சர் திரைப்படம் தாங்க. அதனைத் தொடர்ந்து அருண் விஜயோட நடிப்பில் பாலாவுடைய இயக்கத்தில் வெளியாக இருக்கிற வணங்கான் திரைப்படம், படைத்தலைவன் திரைப்படம், 10 ஹவர்ஸ் அப்படி சொல்கிற திரைப்படம், காதலிக்க நேரமில்லைன்னு சொல்கிற திரைப்படம், மெட்ராஸ் காரன் திரைப்படம், தருணம் திரைப்படம், 2K கிட்ஸ் திரைப்படம், சுமோ திரைப்படம், நேசிப்பாயா திரைப்படம். இந்த திரைப்படம் எல்லாம் வந்து பொங்கலுக்கு வெளியாகக்கூடிய திரைப்படங்க. இதில் என்ன ஒரு சுவாரஸ்யமான நியூஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கேம் சேஞ்சர் திரைப்படம் வந்து சங்கருடைய இயக்கத்தில் வந்து வெளியாகக்கூடிய ஒரு திரைப்படங்க. சங்கருடைய மகள் நடிக்கக்கூடிய நேசிப்பாயான்னு சொல்கிற திரைப்படமே வந்து பொங்கலுக்கு வந்து வெளியாகுங்க. அப்பா மகள் 2 பேரோட காம்பினேஷனுமே வந்து பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் ஆகுதுங்க. யாரோட படங்கள் வந்து வெற்றி படமாக அமையுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். சங்கரோட முன்னதாக ஒரு இயக்கத்தில் வந்து இந்தியன் 2 திரைப்படம் வந்து வெளியாகி மக்கள் ரீதியில் வந்து ஒரு ஃப்ளாப்பான ஒரு எதிர்மறையான ஒரு விமர்சனத்தை பெற்ற திரைப்படமாக அமைஞ்சது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க. சங்கரோட இயக்கத்தில் வெளியான திரைப்படத்தில் வந்து முதல்ல வந்து நெகட்டிவ் கமெண்ட் வந்த திரைப்படமே வந்து இந்தியன் 2 திரைப்படம் தாங்க நம்ம சொல்லி ஆகணும் ஒரு பக்கம். இந்த வரிசையில் வந்து சங்கரோட இயக்கத்தில் ராம் சரணோட நடிப்பில் வந்து கேம் சேஞ்சருக்கு வந்து அதிக எதிர்பார்ப்புகள் வந்து இருக்குதுங்க. அதனை தொடர்ந்து 2வது ரீதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாலாவோட இயக்கத்தில் அருண் விஜயோட நடிப்பில் வணங்கான் திரைப்படம் வந்து அதிக எதிர்பார்ப்புக்குரிய படமாக இருக்குதுங்க. வணங்கான் திரைப்படத்துக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாடல்கள் வந்து ஜிவி பிரகாஷ்குமாரும், இசை வந்து சாம் CS இவங்களோட இசையமைப்பில் வந்து உருவாயிருக்குதுங்க. கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் வந்து முன்னதாக வந்து சூர்யா நடிக்க இருந்த நிலையில் வந்து அதனைத் தொடர்ந்து சூர்யாவுடைய நடிப்பில் வந்து கைவிடப்பட்டு அருண் விஜயோட நடிப்பில் வந்து இந்த திரைப்படம் வந்து உருவாயிருக்குதுங்க. இந்த வரிசையில் வந்து செகண்ட் ரீதியில் வந்து வணங்கான் திரைப்படத்துக்கு வந்து அதிக எதிர்பார்ப்பில் வந்து நிலவே இருக்குதுங்க. அதனைத் தொடர்ந்து 3வது ரீதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, காதலிக்க நேரமில்லை. கிருத்திகா உதயநிதி, அதாவது உதயநிதி ஸ்டாலினுடைய ஒய்ஃபான கிருத்திகா உதயநிதியோடைய இயக்கத்தில் வந்து ஜெயம் ரவி, நித்யா மேனனுடைய அருமையான நடிப்பில் வந்து AR ரஹ்மானுடைய இசையமைப்பில் வந்து இந்த திரைப்படம் வந்து உருவாயிருக்குதுங்க. இந்த திரைப்படமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொங்கலுக்கு வந்து வெளியாகுதுங்க. இந்த திரைப்படத்துக்குமே வந்து அதிக எதிர்பார்ப்பில் வந்து மக்கள் ரீதியில் வந்து நிலவே இருக்குதுங்க. ஏன்னா புது டைரக்டர்னால வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து அதிக வரவேற்பு கிடைக்குமா நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். அதனைத் தொடர்ந்து படைத்தலைவன் திரைப்படத்துக்கு அதிக எதிர்பார்ப்பு இருக்குதுங்க. அன்புடைய இயக்கத்தில் சண்முக பாண்டியன், விஜயகாந்தோடைய செகண்ட் மகன் நடிக்கக்கூடிய திரைப்படமே வந்து இந்த திரைப்படத்தில் வந்து படைத்தலைவன் சொல்லிட்டு வெளியாகுதுங்க. இந்த திரைப்படத்துக்குமே வந்து இந்த வரிசையில் வந்து அதிக எதிர்பார்ப்பில் வந்து நிலவே இருக்குதுங்க. நம்ம இப்போ வந்து பார்த்த இந்த 10 திரைப்படங்களுமே வந்து இந்த ஆண்டு வந்து வெளியாகக்கூடிய திரைப்படங்களை முக்கியமான திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருக்கோம். இந்த முக்கியமான திரைப்படத்தில் வந்து இந்த 10 திரைப்படத்தில் நீங்கள் அதிகமும் வந்து எதிர்பார்த்திருக்கூடிய திரைப்படத்தை வந்து கமெண்டில் தெரிவிச்சுக்கோங்க.